கல்யாணம்னா 100 பேர்த்த கூப்பிடுங்க. ரம்ஜான் எல்லாரும் பிரியாணி சாப்பிடுங்க. வணக்கம் நண்பா. இன்னைக்கு இந்த வீடியோ எடுக்கிற அன்னைக்கு ரம்ஜான். அனைவருக்கும் ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள். நம்ம அக்கா கம்பெனியில் ஒரு முஸ்லீம் அண்ணன் வேலை பார்க்குறாங்க. அந்த அண்ணன் ரம்ஜானுக்கு பிரியாணி கொடுத்துருக்காங்க. அதுதான் இன்னைக்கு சாப்பிட போகிறோம். வீட்டில் இருந்ததில் கடையில் வாங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம மேலே உள்ள பாசத்தில் புரோட்டா வாங்கிட்டு இருக்காங்க. 3 பார்சல் இருக்கு. எனிவேஸ் இன்னைக்கு நைட்டு சாப்பாடு இதுதாங்க நம்ம தமிழ்நாட்டு மக்களோட அன்புன்றது. இப்போ ஒரு இந்துக்கள் பண்டிகை முஸ்லீமோட பண்டிகை இந்துக்களும், கிறிஸ்டினோட பண்டிகை இந்துக்களும், இந்த மாதிரி மத வேறுபாடு இல்லாமல் எல்லா மக்களும் எல்லா பண்டிகையும் கொண்டாடுறது தான் நம்ம தமிழ்நாட்டுக்கே உள்ள ஒரு உருத்தான சிறப்புன்னே சொல்லணும். இதே மாதிரி நம்மளை தீபாவளி ஆனால் அவங்களுக்கு ஸ்வீட்ஸ் கொடுக்குறது, இந்த மாதிரியெல்லாம் நம்ம செஞ்சு நம்மளோட அந்த நட்பு வட்டாரத்தை பெருக்கிக்கணும். அதை இந்த வீடியோ மூலியமாக உங்கள் எல்லாத்துலேயும் சொல்லிக்கிறேன். எனிவேஸ் இன்னைக்கு பிரியாணி சாப்பிட போகிறோம். பொதுவாக அந்த ரம்ஜான் நம்ம என்னதான் திண்டுக்கல் தலப்பாக்கட்டிலே பிரியாணி சாப்பிட்டாலும் இந்த முஸ்லீம் வீட்டு பிரியாணினாலே ஒரு தனி ஸ்பெஷல் தான். அவங்களோட அன்பு எல்லாம் சேர்ந்து கலந்து செஞ்ச பிரியாணி எப்போதுமே நமக்கு டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும். நீங்கள் பிரியாணி சும்மா சாப்பிடுங்க, வளர்ந்து வேறு வாங்கி டேஸ்ட் நண்பர்களே. அருமையான சிக்கன் பிரியாணி. ரம்ஜானுக்கு பிரியாணி சாப்பிட்டா தான் அந்த ரம்ஜானே ஃபுல்ஃபில் ஆகுது. திரும்ப சொல்ல அனைவருக்கும் ரம்ஜான் வாழ்த்துக்கள். எல்லாரும் பிரியாணி சாப்பிட்டு சந்தோஷமா இருங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். வட்டா நண்பா. வீடியோ முடிஞ்சு.